வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். எனக்கும் சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோனாக்ஷி சின்ஹா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே டபாங் படத்துல மறக்க முடியுமாப்பா, 2010ல தானே அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு முதல் திரைப்படத்திலேயே அவங்களுடைய முத்திரையை பதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தபடியாக தமிழ் சினிமாக்கும் நான் வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி KS ரவிக்குமாரோடைய இயக்கத்துல லிங்கா படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. சரி, இது இல்லாமல் அடுத்தடுத்து தமிழ் படத்தையும் வருவாங்கன்னு பார்த்தா போதும், பாலிவுட்டே எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அதிலேயே தான் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தபடியாக தெலுங்கு சினிமாவுக்கு அவங்க போக போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. சுதருடைய நடிப்புல ஜடதாரா அப்படின்ற ஒரு படம் உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த படத்துல இவங்க கதாநாயகியா நடிக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற அந்த பவரை மையமா வச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதனால அந்த படத்துக்கு கரெக்டான ஆப்டான நடிகை இவங்க தான் இருப்பாங்க, தூக்கி உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா. அதனால இந்த படத்தின் மூலியமா தெலுங்கு சினிமால அறிமுகமாக போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய நடிகைகள் தெலுங்குலேருந்து வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க பாலிவுட்லேருந்து தெலுங்குக்கு போகிறாங்க. பாலிவுட்டில் போய் அட்லி பண்ண சாதனை இருக்கே எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 1200 கோடிக்கு ஜவான் படத்தை கொண்டு போய் கொடுத்தது அப்படின்றது பெரிய விஷயம் பாலிவுட் சினிமாக்கு. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக ஷாருக் கானை வச்சு தான் பணம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இடையில சல்மான் கான் பக்கம் தாவுறோம் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் பேசினாங்க. இது இல்லாமல் அமீர் கான் கிட்ட பேசினாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, அதுக்குள்ளே நான் வேற ஒரு நடிகரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா படத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிற அல்லு அர்ஜுன் கிட்ட போய் பேசினா, சார் நீங்கள் வாங்க, நல்ல ஸ்டோரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னது இல்லாமல் நம்ம படத்தில் மொத்தம் 5 ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் இந்தியா தானே சார், நம்ம பேன் வேர்ல்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கதையை சொல்லியிருப்பார் போல். 5 ஹீரோயின்ஸ் அப்படின்னா சும்மா சாதாரணமாக எல்லாமே தமிழ் ஹிந்தி அப்படிலாம் போகாமல் கொரியாவிலேருந்து ஒன்று இறக்குறோம், அமெரிக்காவிலேருந்து இறக்குறோம், இன்னொரு கண்ட்ரி சார், இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு ஹீரோயினை இறக்கி படத்தை மாஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, டெஃபினட்டாக இந்த படம் ஒரு பேன் வேர்ல்டு படம் தான். 2 பேருமே பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷனில் ஜவான் அட்லி ஒரு பக்கம்னா ஆக்டிங்கில் புஷ்பா ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் 2000 கோடி போதுமா இது அப்படின்ற மாதிரி தான் பெரிய சாதனையை படைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் இப்போ 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கூட மாஸ் குறையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்க போது. ஒரே ஒரு நடிகை மட்டும் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஜான்வி கபூர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இன்னொரு இந்திய சினிமா நடிகையும் கண்டிப்பாக இருப்பாங்க. மீதி 3 தான் அவுட் ஆஃப் கண்ட்ரி நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் இந்த டிஸ்கஷன்லாம் போய் அல்லு அர்ஜுனுடைய அடுத்த படத்துடைய அப்டேட் நமக்கு வரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. புஷ்பா 2 பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம அந்த கிஸ்கா சாங்கை பற்றி பேசணும்ல. ஸ்ரீலீலாவுடைய அடுத்த படம் என்னன்னு கேட்டால் மைத்ரி மூவியோடைய ப்ரொடக்ஷனில் இப்போ ராபின் ஹுட் அப்படின்ற ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை நிதின் நடிக்கிறாங்க அண்ட் இதில் வெங்கி தான் இயக்குனராக இயக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதா. ஸோ ஸ்ரீலீலா இதுக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அப்படியே மேலே ஏறி ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கும் மனசில் ஒரு சந்தோஷம். சரியா, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஸ்ரீலீலா படத்துலேயே இன்னும் ஒரு காஸ்ட்டை நாங்கள் ஏற்றலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, யாராக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க நடிகர்லாம் கிடையாதுங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயரை நாங்கள் உள்ளே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேவிட் வார்னர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரான டேவிட் வார்னரை இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களாம். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் தரோம் அப்படின்ற வரிசையில் பேசி அவரை நடிக்க வைக்கிறாங்களாம். ஏன்னா இந்த படத்துக்குள்ள இவர் தான் நடிச்சாகணும், அந்த கதாபாத்திரம் இவருக்கானது தான் அப்படின்ற மாதிரி அப்பயே ஒதுக்கிட்டாங்க. அதனால் அதை கேட்டதும் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் தந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ இதனால் வெங்கிக்கு தான் வேலை அதிகமாக ஏறிடுச்சு. சீக்கிரமாக ஸ்கெடியூலில் முடிச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்துட்டார். ரொம்ப பிளான் பண்ணி படப்படன்னு இந்த படத்தை அடிச்சு தள்ளுவாங்க அப்படின்றது சந்தேகமே இல்லை. கார்த்தி, SJ சூர்யா, மாளவிகா மோகனன், ரஜிஷா விஜயன் இவங்களுடைய நடிப்பில் சர்தார் 2 அப்படின்ற படம் PS மித்ரனோட இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சர்தார் படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்துச்சு. ஸோ அதோடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன். வாமாதியார் படத்துடைய ரிலீஸுக்காக காத்திருக்கக்கூடிய கார்த்தி இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டாக நமக்கு மறுபடியும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த சர்தார் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட 80% கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆனால் இப்போ ஒரு சின்ன சிக்கல், மைசூரில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆனது போயிட்டு இருந்துச்சு. ஸோ சர்தார் 2 படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் கார்த்திக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதனால் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்ஸு அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது லெக்கில் நல்ல அடி, அதனால் கால் நல்லா வீங்கிருச்சு. ஸோ மைசூரில் இல்லாமல் படத்துடைய டீம் எல்லாம் அப்படியே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப படத்துடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக நடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சின்ன அடினால பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சீக்கிரமாக ரெக்டிஃபை ஆயிரும், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ படத்துடைய ஷூட்டிங் மறுபடியும் ஆரம்பிச்சதும் சொல்லுவாங்க. அரண்மனை அப்படின்ற ஹிட்டு படத்துக்கு அப்புறமா, சரி பார்ட் 4 அப்படின்ற ஹிட்டுக்கு படத்துக்கு அப்புறம், அரண்மனை பார்ட் 4 ஹிட்டு படத்துக்கு அப்புறமா சுந்தரிசியுடைய நடிப்பில் என்ன படம் எடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டால் கேங்ரஸ்ன்ற ஒரு காமெடி படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வரிசையில் படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ April 24 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம்.
ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வடிவேல் அவர்களுடைய காம்பினேஷன், அதாவது எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் இவரோட காம்பினேஷன் அப்படின்ற போது தனித்துவமாக தெரியும். அந்த வரிசையில் சுந்தர்சி வடிவேல் 2 பேருடைய காம்பினேஷன் அல்டிமேட். மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரப்போகிறாங்க அப்படின்னும் போது ரசிகர்கள்லாம் குதூகலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் 5 கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அப்போ 5 கெட்டப் போட்டிருக்காருப்பா வடிவேல் அவர்கள். அதில் லேடி கெட்டப் ஒன்று வேறு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சு. படத்துடைய ரிலீஸ் டேட் 24ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போவே நாங்கள் ரெடி ஆகிட்டோங்க காமெடி கலக்கலுக்காக, சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு ஹாரர், ஒரு காமெடி, மறுபடியும் ஒரு ஹாரர், அப்புறம் ஒரு டிவோஷனல் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி அவர்களுடைய பயணமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்ன ஜானர்னாலும் சரி சொல்லுங்கள் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாரு போல. எனிவேஸ் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.